ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 10/6/2023, அதாவது சனிக்கிழமை, ஸ்திரவாரம். இன்றைக்கி பார்த்தாலேயானால் சப்தமி திதி, சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை. சப்தமி திதி ஒரு 30 நாழிகை, சாயந்தரம் 30-35 நாழிகை வருது. சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு அஷ்டமி திதி வருது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தாலேயானால் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம்ன்றது ஒரு பெரிய விசேஷமான நட்சத்திரம், இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். சதய நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6-7 மணி வரலும் இருக்குது. அதாவது 37-38 நாழிகை இருக்குது. அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். ஆனாலும் கும்பராசியில் தான் இன்றைக்கி இருக்கார் சந்திர பகவான். அதனால் சந்திராஷ்டமம்னு பார்த்தாலேயானால் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி. அதனால் புதிய முயற்சிகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள், அதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி போகிறது நல்லது. ஒருவேளை பிளான் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், பச்சரிசி ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க. அது ஒரு நல்ல சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்னிய நட்சத்திரம் பார்த்தாலேயானால் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். அதாவது நட்சத்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராகு பகவான். சதய நட்சத்திரத்தின் அதிபதி அவர் திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி. ராகு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா பொதுவாகவே ராகு பகவான் அப்படின்னாலே அவர் ஒரு நிழல் கிரகம். அதனால் தீயவைகளை மட்டுமே அதிகமாக செய்யக்கூடியவர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ராகு கேத்து நிழல் கிரகமாக கொண்டதுனால. அதற்கு பிறகு பார்த்தலையானால் ராகுடைய திசை 18 வருஷம். பொதுவாகவே ராகு திசையில் உங்களை எல்லா பெரிய மனுஷா எல்லாரையுமே கோடீஸ்வரனை ஆக்கின யோகம் ராகு தசையில் தான் வரும். ராகு தசையில் ஒன்றுமே இல்லாதவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அது மாதிரியான ஒரு பெரிய விசேஷத்தை ராகு பகவான் கொடுப்பார். ஆனால் ராகு பகவான் சுபத்துவம் அடையணும். சுபத்துவம் அடையணும்னா அவருக்கு நல்ல சுபர்களின் பார்வை, பௌர்ணமி சந்திரன் பார்வை, அந்த மாதிரியான விசேஷங்கள் அவருக்கு இருக்கணும். ஆனால் பௌர்ணமி சந்திரன்லாம் இருந்ததுன்னா ஒன்று சூரியன் சந்திரன் பௌர்ணமியில் இருந்ததுன்னா கிரகணமாக இருக்கும். அதனால் பௌர்ணமி சந்திரன் பார்வைன்றது வர்றது கஷ்டம். குருவனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அதீத சுபத்துவம் பெறும். சுக்கிரனுடைய பார்வை இருந்ததுன்னா பணம் எப்படின்றதே இல்லாத அளவுக்கு கொட்டும். நீங்கள் யோசிக்காத அளவுக்கு கொட்டும். சுக்கிரன் பார்வை இருந்து ராகுவும் நல்ல இடத்துல இருந்தாரேயானால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த திசையில் சுயபுக்தியை தவிர மிச்ச திசையை எல்லாத்தையுமே உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு 10-11 வருஷத்துக்கு, 18 வருஷத்தில் சுயபுக்தி ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கால அளவு ஒரு 12 வருஷம். கடைசியில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புக்திக்கு அவ்வளோவா சரி வராது. அது நல்லபடியாக இருக்காது. ஆனால் இந்த இது ரொம்ப பெரிய விசேஷத்தை கொடுத்துரும். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 12-13 வருஷத்தில் ஒரு 10 மடங்கு உங்களுடைய நிலைமையை கூட்டி விட்டுருவார். அதனால் அந்த மாதிரியான ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுவார். ஆனால் ராகு தீயவர்கள் பார்வை இருந்ததுன்னா அந்த மாதிரி தூக்கி விட்டு திடால்னு கீழே இறக்கிடுவார். அதையும் ஒரு பிரச்சனையை பண்ணுவார். ஏன்னா அடுத்து ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை வரும். குரு தசை வரும்போது தவறான விஷயத்தில் சம்பாதிச்ச பணம் மொத்தமே சுயபுக்தியில் மொத்தமாக போயிடும். அது எப்போவுமே உண்டானது தான். அதனால் குரு தசை எப்போவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ராகு திசையில் எந்த அளவுக்கு தூக்கி விட்டுதோ, உங்களுடைய ராகு எந்த அளவுக்கு இருக்கோ, ரொம்ப உச்சத்துக்கு தூக்கி விட்டுடுத்து, அதுவும் நல்ல சுபத்தினுடைய பார்வையோடு தூக்கி விட்டுது ஏனால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா எந்த அளவுக்கு தூக்கி விட்டுதோ அந்த அளவுக்கு உங்களை குரு தசையின் சுயபுக்தியிலேயே கொண்டுடும். அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சரி, இன்றைக்கி பார்த்தாலேயானால் 10ஆம் தேதி சனிக்கிழமை, ஸ்திரவாரம் வேறு, 9-10 ராகு காலம். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏற்கனவே சொன்னோம் கடகத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்ட்டுன்னு.
இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைய சந்திரனுடைய நிலையும் கோல்சார நிலையும் வச்சு சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் இதெல்லாம் அனுப்பிச்சல. ஆனால் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து இப்போ நடக்கக்கூடிய திசையோ புக்தியோ அந்தரமோ சூக்ஷ்மமோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதையும் பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரலும் இன்னைய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 10/6/2023 மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4 நீச்சப்பட்டாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். தாயின் மூலியமாக அபரிமிதமான ஒரு பணவரவு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலேனால் தாயின் சொத்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இன்றைக்கி வந்து அம்மா கிட்டேருந்து இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்டேருந்து போய் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போய் அந்த தொழில் ஆரம்பித்தாலும் நிச்சயமாக அந்த தொழிலில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா மார்னிங் டே டைம் ஃபுல்லாக அமிர்த யோகம், அதுக்கு ராத்திரி தான் வந்து மரண யோகம் வருது. அதனால் இன்றைக்கி அமிர்த மரண யோகமாக இருக்கிறதுனால டே டைமில் நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குங்க. அங்கே வந்து அவருக்கு துளசி மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல. இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வேறு ஆட்சியாக இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நல்ல ஒரு வேகம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நிச்சயம் வந்து நல்லபடியாக செயல்படுவீங்க. சுக்கிர பகவான் 3ல் இருக்கிறதும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டு, இந்த ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுறவங்க, சமையல் கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தாலேனால் நீங்கள் கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத பகவானுக்கு ஒன்றும் இது இல்லை, நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார். படிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் இது இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் மூலியமாக நல்ல வருமானம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல பணவரவு இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமணத்துக்கு யோகம் இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு போய் ஒரு வழக்கு போட்டுவாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ராகு பகவானுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு போட்டுவாங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திகழும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட நிறம். கடக ராசி, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதுசாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் செய்யாதீங்க. ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக பண்ணலாம். ஒருவேளை சில கட்டாயத்தில் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து பண்ணுங்க. இன்றைக்கி வந்து பொதுவாகவே வந்து இது சந்திரனோட சனியும் சேர்ந்துருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு சொல்கிறோம். எந்த ஒரு காரியத்திலும் தடை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருங்கோ. யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க. எதுவும் வந்து இந்த கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜாமீன் கையெழுத்து பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். உடல் நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நந்தீஸ்வரரை போய் வணங்குங்க. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லிப்பூ போய் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல. புத பகவானோட சம்பந்தம். 11ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவு இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரொட்டேஷன் நல்லபடியாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றியடையும்.
உங்களுக்கு பார்த்தாலேனால் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார், இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது எல்லா ஒரு விஷயத்தையும் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனையினால் வந்து நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் லக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேயே சந்திர பகவான் இருக்கார். கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபட்டு வாங்க, அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க, சனிக்கிழமை வேறு. நிச்சயமாக எல்லா காரியங்களும் நிறைவேறும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் துணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களில் இருக்கவா ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் என்ன சார் இப்படி ராசிக்கு 8ல் மறைஞ்சிட்டாரே அப்படின்னா, குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபப்படும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சனி பகவானை பொறுத்தவரை இருந்த வீட்டை விட பார்த்த வீட்டை கெடுத்துருவார். குரு பகவான் இருந்த வீட்டை சுகப்படுத்துவார், அதை விட 2 மடங்கு பார்த்த வீட்டை சுகப்படுத்துவார். அதுதான் அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அவரே 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும், 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் திடீர் ராஜயோகம், பயணம் திடீர்னு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வேலை கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க, சார் நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் எங்களோட தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை இல்லையா, அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரியான புதுசாக இன்டர்வியூ கார்டு அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்குங்க. சரபேஸ்வரரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது அவங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கேந்திராதிபதி இன்னும் ஒரு கோணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பணம் நிச்சயமாக அதிகமாக வரும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான நாள், கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அருமையான நாளாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க. உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு ஆஷ் கலர் வச்சுக்கோங்க, ஆஷ் கலர் அதாவது சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும். அது உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கிரனோடு இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறார். இன்றைக்கி சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வந்துட்டு கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடமும் வலுத்து போயிருக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி பார்த்தாலேயானால் சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கார். குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலேயே சனி பகவான் பாத சனியில் இருக்கார். ஆனால் ரொம்ப படுத்த மாட்டார். வாக்கில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பேச்சில் வந்து எப்போவுமே யாருக்கும் கேரண்டி கொடுத்துடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி கடைசி 2.5 வருஷம் போயின்னு இருக்கு. இப்போ பார்த்தாலேயானால் உங்களுக்கு சந்திர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த பணம் நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும்.
இருந்தாலும் வாக்கில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலே இருக்கார். ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால வேலையில் அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வேலையில் என்ன சொல்கிறது, ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. காம்னஸ் ஆஃப் மைண்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் ரொம்ப கீழே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிறவா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டா. ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு போய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சனிக்கிழமை வேறு இருக்குது. அதனால் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக. மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கிறது 2ஆம் இடத்துலேயே இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு கொடுத்து ஏதாவது விரய சனியில் இருக்கார் 12ஆம் இடத்துல. எவ்வளோ பைசா வந்தாலும் போகாது, செலவழிஞ்சுட்டே இருக்கும். ஆனால் பைசா வந்து அபரிமிதமாக வரும். எந்த இடத்துலேருந்து வருதுன்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் அது பொண்ணாக வந்து உங்களுக்கு விழும். ஆனால் இந்த 7.5 சனி இப்போது இருக்குது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். முடிஞ்சவரையும் நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் நல்லது. பணம் வருதுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுவாக போயிடாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். வெளில போய்ட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு வருவீங்க. கேளிக்கைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு இன்றைக்கி நல்லபடியாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.